சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏம்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன மட்டும் நீங்க இதை பண்ணாதரா கதிரு, அதை பண்ணாதரா கதிர்னு சொல்றீங்கல்ல. நீங்க மட்டும் இப்படி ரம்மி விளையாடிட்டு இருக்கீங்க பொறுப்பு இல்லாம. என்னமோ பண்ணுங்க. ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு சாவ வேண்டியதா இருக்கு. அப்பா, கேக் ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் இப்படி பண்ணாதீங்க. தாத்தா, நான் ஒரு சின்ன குழந்தை. நானும் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்களே. அப்பா, இனிமேலாவது தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா. நீயும் என்னென்ன திட்டணுமோ திட்டுட்டு போமா. மாமா, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, இதுக்கு ஒரு 4 திட்டி இருக்கலாமே. துவரம்பருப்பு தீர்ந்து போச்சு, பார்த்து வாங்கி வைங்கன்னு 2 பேர்கிட்டையும் சொன்னேன். அகிலா, அகிலா, இவள அகிலா, முதல்ல அத கழட்டு. என்னம்மா சொல்லு. ஏண்டி, கிச்சன்ல எது இருக்கு எது இல்லன்னு நேத்தே செக் பண்ணிட்டு மளிகை சாமான் கடையில வாங்கி வைக்க சொன்னேன்ல. இப்ப பாரு, சாம்பார் வைக்க பருப்பு இல்ல. எங்க போறது? உருப்படியே ஒண்ணு பண்ண மாட்டீங்களா? ஐயய்யம்மா, ஒரு நிமிஷம் நில்லுமா. உடனே திட்டாதம்மா. நேத்து நீ சொன்னதும் நான் கடைக்கு போனேன். ஆனா கடைக்கார முடியாதுன்னு சொல்லி உன்ன வர சொல்லிட்டாரு. என்ன வர சொன்னாரா? எதுக்குடி? நிறைய பாக்கி இருக்காமா, இனிமே கடன் தரமாட்டாராமா. அப்படியா சொன்னாரு? 5ஆம் தேதி மகாக்கு சம்பளம் வந்துரும். கடனை கொடுத்துறோன்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் சொன்னம்மா, ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. மகா கல்யாணம் முடிச்சு போனதும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாரு. சம்பாதிக்கிற ஆள் இப்ப வீட்டுல இல்லையே, எப்படி கடனை திருப்பி தருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. மனுஷங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. கடை பாக்கிய நான் கொடுத்துடுறேன். நீ குடுக்கறியா? உனக்கு ஷேர் ஆட்டோக்கே நான் தான் குடுக்கறேன். இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? சரி, கொஞ்சம் அமைதியாரு. அம்மா, நான் உண்மையதாம்மா சொல்றேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமா. மீனாட்சி, வாங்கக்கா. என்ன கோகிலா, யாருக்கு வேலை கிடைச்சிருக்கு? வாங்க ஆண்டி, எனக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. ஓ, அப்படியா? சூப்பர் டி. என்ன வேலை? வேலையா? இந்த பாரு, நாங்க சொல்லிக்கிறோம். சரிங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டி, தண்ணியை சுத்தம் பண்ற வாட்டர் பியூரிஃபையர் இருக்குல்ல, அத விக்கணும். 1 வித்தா 500 ரூபாய் கிடைக்கும். அப்படியா? அதை எப்படி நீ விப்ப? உனக்கு எப்படி விக்க தெரியும்? அது வந்து அப்படி கேளுங்க ஆண்டி. அதுவும் இவ மூஞ்சிக்கெல்லாம் யார் வாங்குவாங்க? ஹலோ மேடம், இந்த மூஞ்ச பார்த்து தான் எனக்கு வேலையே கொடுத்திருக்காங்க. அத தெரிஞ்சுக்கோ முதல்ல. கோகிலாவை ஏன் இப்படி கிண்டல் பண்ற? அவ அழகுக்கு என்ன குறைச்சல்? ஆண்டி, அவள மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்லுங்க, அவ ஆஃப் ஆயிருவா. சரி, பியூரிஃபையர் விக்கணும். அடுத்து? அவ்வளவுதான் ஆண்டி. எத்தனை விக்கிறோமோ அவ்வளவும் காசு. நான் நாளையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். என்னடி சொல்ற? நாளைக்கே வா. ஆமாமா. மகா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. மா, கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அது இப்போ இல்ல. முதல்ல நான் நாளைக்கு வேலைக்கு போய் சேரணும். அங்க செட் ஆகுதான்னு பாப்போம். மாச சம்பளத்தை கையில வாங்கிட்டு சந்தோஷமா போய் சொல்றேன். பரவாயில்ல மீனாட்சி, மூத்தவ கல்யாணம் ஆகி போன கையோட அடுத்தவளுக்கு பொறுப்பு வந்துருச்சு பாத்தியா? பொறுப்பும் இல்ல, ஒரு பொட்டு கடலையும் இல்ல.
ஏங்க என்னங்க நீங்களும் இன்னும் அதே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிக்காதீங்க. இல்லங்க நான் சிரிக்கல. பாத்தீங்களா, அதையும் சிரிச்சுட்டே சொல்றீங்க. சரிங்க, சிரிக்கல. இந்த மதி திடீர்னு இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி பொம்மை எடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஆன் பண்ணுவான்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, சரி சரி விடுங்க, என்ன போ, அதான் நடந்து போச்சுல்ல. இந்த பொம்மையை எங்க வாங்குனீங்க? பிடிச்சிருக்கா? இந்த அம்மா மளிகை பொருள்லாம் வாங்க சொன்னாங்கல்ல, அங்க போகும்போது இது ஒரு ஓரமா ரொம்ப அழகா பாக்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சா, உடனே எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சா, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். அத கொடுங்க. Maha, I love you. 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 Maha, I இப்போ நீங்க சிரிச்சீங்க பாத்தீங்களா, இதுதான் ஏன் மகா சிரிப்பு. Maha, I love you. Maha, I love you. இதுக்கு முன்னாடி சிரிச்சது கலாய்க்கிற சிரிப்பு. சரி, அந்த பொம்மையை கொடுங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்குன்னா பொம்மை பிடிச்சிருக்கா இல்ல பொம்மையில இருக்கிற என்னோட குரல் பிடிச்சிருக்கா? ஹை, சிரிக்கிறீங்க அப்படின்னா என் குரல் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப நான் அதை எப்படியே எடுத்துக்கிட்டோம், என் குரல் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். என்ன இந்த பொம்மைய யாருக்கும் தெரியாம இந்த ரூம்குள்ள வந்து உங்ககிட்ட தனியா கொடுத்திருந்தா அது ஒரு தனி கிக்கு. உங்களுக்கும் அது ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கும் இல்ல? நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா மதி மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. ஆமாங்க, அந்த நேரத்துல நான் பாக்கியராஜ் சார் மாதிரி முழிச்சிட்டு இருந்தேன். கரெக்ட் தான், பாக்கியராஜ் சார் படத்துல தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். ஏங்க எனக்கு ஒரு டவுட், மல்லிகை சாமான வாங்க அமைச்ச பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாருன்னு இந்நேரம் கீழே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. பாத்தீங்களா, நான் உங்களை கலாய்க்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிறீங்க. ஆமால. ஏங்க என்னங்க தண்ணி பாட்டில தண்ணியே இல்ல? இல்லதான், கீழே போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டுங்க? நான் என்னமோ நீங்க இருங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா என்ன போய் தண்ணி கொண்டு வர சொல்றீங்க? கலாய்க்கிறீங்க தானே? ஆமா, லைட்டா. ஏங்க, இது ஆன் பண்ண ஆனே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்க. என் ஃப்ரெண்ட் பாபு இருக்கான்ல, அவன் கூட சொல்றான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறைய மாறிடுச்சான். அப்படியா? அவன் சொல்றான். ஆனா
எனக்கு என்னமோ அப்படிலாம் ஒன்றும் தோணல. ஒருவேளை உங்களையே அறியாம நீங்க மாத்திருக்கீங்களோ என்னமோ. இருக்கலாங்க. ஏன்னா நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம ட்ரெஸ்ஸும் மாறும். ஆமாங்க, எப்பவுமே ட்ரெஸ் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்னு நினைப்பேன். மத்தவங்க நம்மள முதல்ல பார்த்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிக்கிறதே நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சுதானே. அதுவும் ஆபீஸ் வேலைக்கு போறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏங்க அப்ப நான் ஏதாச்சும் மாத்திக்கணுமாங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நீங்க ஆல்ரெடி சூப்பரா ட்ரெஸ் பண்றீங்க. முன்ன விட இப்ப சூப்பர்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்றாங்க. தேங்க்யூ. சரி, அப்ப நம்ம இப்பவே கிளம்பலாமா? அப்பதான் உங்களை ஆபீஸ்ல இருக்கிட்டு போறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். ஏங்க அப்ப நீங்க மறந்துட்டீங்களா? என்னது? என்னங்க நீங்க இன்னைக்கு 2 மணி நேரம் பெர்மிஷன் போடுறேன்னு சொன்னீங்களே, அப்படியே ரேஷன் கடைக்கு போய் என்னோட பேரை சேர்க்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எதுவும் அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும்னா வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. மறந்துட்டேங்க. சரி, அப்ப இன்னொரு நாளைக்கு போய்க்கலாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இப்பவே உடனே பெர்மிஷன் கேக்குறேன். இப்ப உடனே கேட்டா எப்படிங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க? அதுதாங்க எங்க ஆபீஸ். எங்க ஆபீஸ்க்குன்னு ஒரு குரூப் ஒன்னு இருக்குது மொபைல்ல. அந்த குரூப்ல வந்து டியர் சார் ஐ நீட் 2 hours பெர்மிஷன் அப்படின்னு போட்டனா அவர் பார்த்துட்டு உடனே ஓகே பண்ணுவாரு. பாருடா, பரவாயில்லையே. இப்படி ஒரு மேனேஜர் எல்லாருக்குமே இருந்தா சூப்பரா இருக்கும்ல. அது என்னமோ கரெக்ட் தான். பெர்மிஷன் ப்ளீஸ் கிராண்ட் மீ. டபுள் டிக் போயிருச்சுங்க. ப்ளூவாவும் மாறிடுச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்துட்டாரு தானே அர்த்தம். இதோ ஓகே கிராண்டட் அப்படின்னு நம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதானே, அப்ப போக வேண்டியதானே. அப்ப நம்ம கிளம்பலாமா? போகும்போது மறக்காம கட்டப்பை எடுத்துட்டு போகணும். அப்பதான் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு வசதியா இருக்கும். கட்டப்பை தானே? எங்க அம்மா ஜவுளி கடை போறதே எக்ஸ்ட்ரா கட்டப்பை வாங்கிட்டு வரதுக்கு தான். வீட்டுல ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது, அங்க இருந்து எடுத்துட்டு போலாம். சரி வாங்க, இருங்க. உங்க பொட்டெல்லாம் எங்க வச்சிருப்பீங்க? இங்கதான். அப்படி தள்ளுங்க. என்னங்க பண்றீங்க? இருங்க. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு நீங்க வச்சிருக்கிற பொட்டு மேட்சிங்காவே இல்ல. இதுதான் அழகா இருக்கு. நீங்க பார்க்கணும்ல, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க. பாருங்க. பரவாயில்லையே, நீங்க இதெல்லாமே கவனிக்கிறீங்க. ஏன் பொட்டாட்டி என்ன போட்டிருக்காங்கங்கறத கவனிக்கிறதை விட அதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்குது? சரி இப்ப போலாமா? வாங்க. மதி, உனக்கு என்ன வேணும்? சாம்பார் போடவா? இதெல்லாம் ஒரு இட்லியா? பாறங்கள் மாதிரி இருக்கு. ஏ திவ்யா, வர வர ரொம்ப ஓவரா போற. சாப்பிடும் போதும் படிக்கிற மாதிரி ஓவரா சீன் போடுற. டேய், அவ நிஜமாவே படிக்கிறாடா. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சவ படிச்சுட்டு இருக்கா இன்னும். நல்லா சொல்லுமா அவன் கிட்ட. என்னன்னு உன்ன மாதிரி நினைச்சியா? எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு. நான் படிச்சு கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா ஆயிடுவேன். நீ எல்லாம் என்ன பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். ஓவர் பில்டப்பா இருக்கே. அப்ப கூட இந்த வெட்டி பையனை நான் பார்க்க மாட்டேன். அவனை போயிட்டு அப்புறமா வர சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். அம்மா, நீ வேலைக்கு போற வரைக்கும் இவன் வெட்டியா தான் இருப்பானா? அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுமா. கால்லாம் ரொம்ப வலிக்குமா. ஸ்கூலுக்கு போனா எனக்கு தூக்கம் தான் வருது.
பேசாம வரியா இல்ல வெளுக்கவா உன்னை வா. மதிய இந்த பாடுபடுத்துறாளே, நீ செல்வம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் முதல்ல இதை பத்தி பேசணும். ஏங்க என்னங்க இது இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஆமாங்க, ரேஷன் கடைனா கூட்டம் இருக்குதான் செய்யும். என்னாச்சு? இல்ல இந்த காலத்துல யாருங்க ரேஷன் கடைக்குள்ள வந்து வாங்குறாங்க? உங்க வீட்ல யாரும் ரேஷன் கடைக்கு வரலன்னா ஊர்ல இருக்கிற யாரும் வரலன்னு அர்த்தமா? அப்படி இல்ல, சும்மா பொதுவா சொன்னேன். லட்சக்கணக்கான மக்கள் ரேஷன் கடையில கிடைக்கிற அரிசி பருப்பை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க நிறைய கூட்டம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை ஒரு 2 hours பெர்மிஷன் போட்டுட்டு வர சொன்னேன். அடிக்கிற வெயில்ல இப்படி கியூல நின்னு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல? கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம்தான். இல்லாதவங்களுக்கு பசிதான் கஷ்டம். அது எது தேக்குதோ அதுதான் அவங்களுக்கு தெய்வம். அப்படி பார்த்தா ரேஷன் கடை தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. அடேங்கப்படிக்கப்பா, என் பொண்டாட்டியே விட்டா ரேஷன் கடை பத்தி ஒரு பெரிய புக்கே எழுதிருவீங்க போல இருக்க. வீட்டுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் ரேஷன் கடையோட முக்கியத்துவத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, 10 வீட்டு வாசல்ல போய் நின்னு உங்க வீட்டுல 1 ரூபாய் அரிசி வாங்கலனா அதை நான் வாங்கிக்குவான்னு கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ரேஷன் கடையோட அருமையே புரியும். ஏன் அருமை பொண்டாட்டியே, எனக்கு இப்ப ரேஷன் கடையோட அருமை பத்தி புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேரை சேர்க்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி நான் போய் விசாரிக்கணும்ல? நான் போய் கேட்டு வந்துட்டுமா? அது வரைக்கும் இந்த வரிசையிலே நில்லுங்க. சரிங்க. என்ன எதுவா இருந்தாலும் என் கையில நம்ம வீட்டு ரேஷன் கார்டு இருந்தா தானே முடியும். ஓ, இந்தாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார். புதுசா கல்யாணம் இருக்கு, என் ஒய்ஃப் பேரை எங்க வீட்டு ரேஷன் கார்டுல சேர்க்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? முதல்ல அவங்க பேரை அவங்க ரேஷன் கார்டுல இருந்து தூக்கணும் சார். அது எடுத்தாச்சு சார். அப்படின்னா நீங்க நந்தனம் போங்க, இல்லைன்னா வள்ளூர் கோட்டை பக்கத்துல ஹெட் ஆபீஸ் இருக்கு, அங்க போனாதான் பண்ண முடியும். ஓ, அப்போ இங்க பண்ண முடியாதா? அதான் சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க. சரி, கார்டு கொடுமா. என்னங்க சொன்னாரு? இங்க பேரை மாத்த முடியாதா? அதுக்கு நுங்கம்பாக்கம் இல்லாட்டி நந்தனம்ல இருக்கிற ஹெட் ஆபீஸ்க்கு தான் போகணுமா? ஓ, அப்பனா இன்னொரு நாள் லீவ் போட்டுட்டு போலாம். நீங்க சொன்னா சரி மேடம். இந்த மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க வேணா அப்படி நில்லுங்களேன், நான் லைன்ல இருந்து வாங்கிட்டு வரேன். முடியாது. ஏன்? என் பொண்டாட்டி எங்க இருக்காங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். சரி, நில்லுங்க. சார், இடம் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு. ரிப்பேரா இருக்கா? என்னன்னு தெரியல, பாருங்க சார். அப்படியா? மா, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். இடம் மிஷின் ரிப்பேரா இருக்கு. ஐயோ, இது வேறயா? ஏங்க, அப்படின்னா இன்னும் லேட் ஆகும் போல இருக்கே. இது உங்களுக்கு ஓகேவா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா 24 மணி நேரமும் நான் கூடவே இருப்பேன். நில்லுங்க நில்லுங்க. மேடம் 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 மேடம், ஒரு நிமிஷம் மேடம். என்னம்மா, வாக்கிங் போற இடத்துல வந்து இம்சை பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு தேவையான நாங்களே வந்து வாங்க மாட்டோமா? இல்ல மேடம்,
வாட்டர் பியூரிஃபையர் நாங்க டிஸ்கவுண்ட்ல தரோம். 1000 ரூபாய்க்கு தருவியா? ஆமா மேடம், இப்ப 1000 ரூபாய் கட்டுங்க, மீதி இஎம்ஐ போட்டுக்கலாம். அக்கா தான். ஹலோ அக்கா. டே செல்வம், எங்கடா இருக்க? இதோ சார் வீட்டில் தான்க்கா. எப்போ வருவ? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன்க்கா. கண்டிப்பா வரும். ஹலோ அக்கா. டேய் சீக்கிரம் வந்து தொலை. வந்துடுறேன்க்கா, வந்துடுறேன். ஏய் போ சொல்லு. முன்னாடி போமா. ஏங்க தள்ளுறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா கிட்ட 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னேன். 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா. அவங்க அங்க காத்துட்டு இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். அட நீங்க வரீங்கன்னு சொன்னதுமே அவங்க சமையல் பண்ண தயாராயிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா சாப்பிட்டே போயிடலாம். ஐயோ சார் சார் சார், அதுக்கு நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம் சார். இப்போ நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை சார். வரோம். இருங்க வீட்டுக்கு வந்தவங்கள சும்மா அனுப்ப கூடாது. கொஞ்சம் இருங்க, வரேன். என்ன சார் இதுவே அதிகம், இதெல்லாம் எதுக்கு அட, சார்? இதுல என்ன இருக்கு செல்வம்? இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இன்னும் யோசனையில் நிக்குது. கார்டு கொடுங்க. மா காடை குடுமா. அட இருங்க போறேன். போங்க. போ. இந்தாங்க. வரல வைங்க. மா கையை ஒழுங்கா வைங்க. வைக்கிறேங்க. என்ன வேணும் சொல்லுங்க. மா கார்டு இருந்தாங்க. அம்மா கொடுங்க. மகா, இந்தாம்மா, இந்த புடவை உன் கலருக்கு எடுப்பா இருக்கும். எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல, வாங்கிக்கோமா. ஒரு மரியாதைக்காக வாங்கிக்கோமா. வாங்கிக்கோங்க. கலர் பிடிச்சா பாரு, இல்லனா மாத்திரதா இருந்தா இல்ல இல்ல, மாத்திக்கலாம். நீங்க ஆசையா கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த சாரியை தான் கட்டிட்டு வரணும். சரிங்க. சரி. வரேன் சார். சரி சார். வரேங்க. போயிட்டு வாங்க. வாங்க. சரி சார், கிளம்புறேன். வாங்க. உட்காருங்க. சரிம்மா, வரேங்க. பார்த்து பத்திரம். சரி சார். சரி. வாங்க. அண்ணா, இத கட்டுறதுக்கு ஒரு கயிறு கொடுங்க. என்னம்மா அதெல்லாம் வரும்போது எடுத்துட்டு வர மாட்டீங்களா? கொடுங்கண்ணா. என்னங்க சீக்கிரம் கட்டிட்டு கிளம்புங்க. அம்மா உங்க பில்ல கொடுங்க. என்னம்மா என்ன கிளம்பலையா நீங்க? இருங்க போறேன். என்னது? ஐ
என்ன இது? இதுக்கு பேரு ஹிக்கி இல்லனா லவ் பைட்னு சொல்லுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே எங்களுக்குள்ள நடக்கல. என்னது? ஒண்ணுமே நடக்கலையா? ஏன் 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 உங்களுக்குள்ள எதுவும் நடக்கல? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சேச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடா? ஏண்டா டேய், அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன் பொஞ்சாதியா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தாலியே கட்டுறான். ஆனா நீ என்னடான்னா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சும் எதுவுமே நடக்கலன்ற? தெரியலடா, தினமும் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. ஒருவேளை உங்க வீட்டுல உள்ளவங்க யாராச்சும் நல்ல நாள் அது இதுன்னு ஏதாவது சொல்றாங்களா? அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே சொன்னதில்லடா. இல்லனா வாழ்க்கையில சாதிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது பேசி வச்சிருக்கீங்களா? பாவம்டா மகா, இத பத்திலாம் அவ பேசினது கூட கிடையாது. அப்புறம் என்னதான்டா உன் பிரச்சனை? கல்யாணம் முடிக்கிறதே ஒரு ஜாலிக்காக தான். மெயின் விஷயத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க? மகா நல்லா கோலம் போடுறாங்க, நல்லா சமைக்கிறாங்க, நல்லா பாத்திரம் வளர்க்குறாங்கன்னு இதையே சொல்லிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கலான்னு பாக்குறியா? டேய், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி மகா ஒரு 4-5 கண்டிஷன் போட்டாங்கன்னு சொன்னிய, அதுல இது ஏதாச்சும் இருக்கான்னு? சேச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை. மொத்தத்துல எந்த ஒரு சிக்கலும் இல்ல. அப்புறம் ஏன்டா 2 பேரும் சிங்கிள் பசங்களாவே சுத்திட்டு இருக்கீங்க? ஆமாண்டா. அதுதான் ஏன் எதுக்கு சிங்கிளா இருக்கணும்ங்கற. அதான் இவ்ளோ தூரம் வந்துட்டல்ல, இப்ப லைஃப்ல என்ஜாய் பண்ணடி. ரொம்ப ஓவரா பொறுப்பா இருக்கன்னு சொல்லி சந்தோஷத்தெல்லாம் தள்ளி போடாதடி. இந்த வயசு, இந்த காலம் இதெல்லாம் திரும்பி வராதுடி. ஐயோ அப்பவே அப்படி இருந்திருக்கலாமே இப்படி இருந்திருக்கலாமேன்னு சொல்லி பின்னாடி புலம்புறதுக்கு பதிலா இந்த நிமிஷம் ஹாப்பியா இருடி. சரி, நியாயமா பார்த்தா இந்நேரத்துக்கு உன் மனசெல்லாம் ரொமான்ஸ் மட்டும் நிரம்பி வழியணும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு போன் வரணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ கால் பேசிருக்கணும், போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும்டி. என்ன பாக்குற? புதுசா கல்யாணம் ஆகும்போது அந்த பரவசத்துல எல்லாருமே நான் சொல்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க. நீதான் அவையார் பாட்டியாச்சே, அதான் ஒவ்வொன்னத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ற. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, எதை தள்ளி போடணும் எதை தள்ளி போடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் தள்ளி போடவே கூடாது, சரியா? தள்ளி போடவே போடாத மச்சி. அப்புறம் பொண்ணுங்க நம்மள மதிக்கவே மாட்டாங்க. நீ சம்பாதிக்கிறியா, பொறுப்பா இருக்கிறியா, இதெல்லாம் கூட பொண்ணுங்களுக்கு 2வது பட்சம் தான். லவ், ரொமான்ஸ் அதுல அடிச்சு தூள் கலப்பணும்னு வையேன், அவங்க சம்பாரிச்சு உன்ன உட்கார வச்சு பாத்துப்பாங்க. டேய் போடா. அனுபவத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சரி, போய் பில்லு கட்டு போ. நான் காசை கொடுத்துட்டு வரேன், யோசிச்சு வை. பெரிய அனுபவசாலி மாதிரி பேசாத, நீ போய் அக்கவுண்ட்ஸ் பாரு. உன் வேலையில நீ கரெக்டா இருப்பியே. என்ன ஆச்சு? முள்ளங்கிய வெட்டாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. நான் வேணா வெட்டவா? பரவாயில்ல வேணாண்டி. உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அப்புறம் என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மகா ஞாபகமாவே இருக்குடி. இந்நேரம் அவ இருந்திருந்தா அங்க எங்கன்னு வீடு முழுக்க அவ குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அக்கா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாண்டி. இங்க தானே இருக்கா, போய் பாத்துட்டு வந்துருவோமா? மீனாட்சி, உட்காருங்க ஆண்டி. என்ன மீனாட்சி முள்ளங்கி வெட்டிட்டு இருக்க? முள்ளங்கி சாம்பாரா இல்ல காரக்குழம்பா? ஏதாச்சும் வைக்க வேண்டியதான்க்கா. ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அம்மா அக்காவை மிஸ் பண்றாங்க. பண்ணணும், பண்ணலைனாதான் தப்பு. இந்த குடும்பத்தையே ஆலமரம் மட்டும் தூக்கி சுமந்தவளாச்சே. ஆமாக்கா, அதான்க்கா அவன் ஞாபகமாவே இருக்க. பரவாயில்ல விடுமா, அக்கா அங்கேயும் மாமாவோட சந்தோஷமா தானே இருக்கா. ஆண்டவன் புண்ணியத்துல அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்க.